இல்லை கப்பல்ஸ் இருக்கானுங்க. ஐயோ நாஸ்தி பண்ணுறானுங்கப்பா இங்கே. அப்புறமா பார்க்குறேன் ஏதோ தப்பாக இருக்கேன்னு. இப்போ நான் இருக்கிறது முசிறி மொனக்கல் பீச்சில் இருக்கேன். சாக்ஸ் ஷூவில் இருக்கீங்கன்னா மண்டே க்ளோஸு, மண்டே வந்துடாதீங்க. நான் என்ன நினச்சேன் மக்களே, நாங்கள் இப்போது இங்கேருந்து ட்ராக்ஸ்டர் ஒரு ஹோம் ஸ்டே கிளம்பிட்டுருக்கோம். எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. கரெக்டாக அதோட பேர் நான் தப்பாக சொல்கிற போகிறேன், அதனால தான் ட்ராக்ஸ்டர் ஹோம் ஸ்டே. சரிங்களா, ட்ராக்ஸ்டர் ஹோம் ஸ்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். ஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து நான் கிளம்பிட்டுருக்கேன் இப்போ. சரிங்களா, போய் அப்படியே ஓனர்கிட்ட பேசி அப்படியே கிளம்புறது தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டே, அக்காமடேஷன் நல்லா இருந்துச்சு. கரண்ட்டு மெயினாக நாங்கள் நம்ம ஓன் டென்ட் எடுத்துகிட்டு வந்தோம், அதனால் ஜஸ்ட் 250 ருபீஸ் தான் ஆச்சு. கரண்ட்டு கொடுத்தாங்க, வாட்டர் கொடுத்தாங்க, வாஷ்ரூம் கொடுத்தாங்க. தட்ஸ் இட். ஓகேவா, போகலாமா? போயிடலாம்ல. ஓகே ஓகே மக்களே, அவங்க எடுக்கலாம், ஃபோன் எடுக்கல. சரி நாங்கள் கிளம்பிடலாம். ரொம்ப டைம் ஆச்சு. எங்கே போகிறோன்னே தெரியல இப்போது. ஜஸ்ட் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கேன். பார்க்கலாம். அந்த லேக் கிட்ட போய் ஒரு வீடியோவும் எடுக்கலாம். நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பேக்லேயே லெஃப்ட் சைடில் இருக்கும். ஓகே கைஸ், அப்படியே இந்த vlog இன்றைக்கி vlog கண்டினியூ ஆகும். பார்க்கலாம் எங்கெங்கே போகிறோம், என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு. சரிங்களா, வீடியோ எடுத்துக்கலாங்க, இங்கே நின்று எடுத்துக்கலாம். வா சூப்பராக இருக்கு இடம். இதுவும் இப்போ நாங்கள் வந்த பிரிட்ஜு ஃபுல்லாக மீன் பிடிக்கிற இடம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். எல்லாம் ஃபிஷர்ஸ்மேன் இருக்கிற இடம் ஃபுல்லாக. இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஃபிஷர்ஸ்மேன் இருக்கிற இடம். அதான் அந்த மேலேருந்து பிரிட்ஜில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இங்கே அப்புறம் மீன் பிடிச்சிட்டு வந்துருக்காங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட்டு ஒரு குட்டியாக ஸ்டாப் போட்டேன், ஏன்னா நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த சைட்லேருந்து அப்படியே போகலான்னு வச்சா நாங்கள் இல்லை இடம் அப்படி போகிறதுக்கு. இப்படி மட்டும்தான் வர முடியும், ஒரே சைடு. இந்த இடத்த மறுபடியும் நான் அப்படியே போயிடலாம், அந்த இதெல்லாம் காமிக்கலான்னு வச்சா நான் முடியாது. மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு அந்த சைடு போய் போகணுமா? வேணாம். அதை கிளம்புறோம். வரும்போது கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். வண்டி போமா சார்? வண்டி போமா? வண்டி போகுமா? வண்டி போகுமா? இன்னைக்கு இல்லையாம்மா. அப்படியே நாங்களே போய் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இல்லையா? இல்லையாம்மா மக்களே, நாங்கள் வந்த டைம் க்ளோஸ் சும்மா போய் அப்படியே பார்த்துட்டு வரோம். வந்ததுக்கு மண்டே ஹாலிடேயா. ஃபோர்ட்டு பாருங்கள், ஃபோர்ட்டு உள்ளே வந்த உடனே மானுமெண்ட் இருக்குது. கனிதோமா டவர் கனிதோமா டவர். மண்டே ஹாலிடேயா? சரி ஓகே. ஆனாலும் மண்டே ஹாலிடேயா, ஆனால் வந்ததுக்கு அது நான் காமிக்கணும் இல்லை, மறுபடியும் இதே ரூட்டில் போகணும். ஸோ பாருங்கள், நல்லா ஆக்சுவலி ஈவினிங் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் வந்துருக்கிறது எவ்வளோ, 11:45 ஆச்சு டைமு. கேத்தோலிக் ஹெல்த் சென்டர் இல்லைன்னு இருக்கும். இங்கே மீன் பிடிக்கிறாங்க. ப்ளஸ்ஸு பார்த்தீங்களா, இங்கே மாங்காய் தோப்பு வீட்டு வெளியவே. இதோ பாருங்கள், மாங்காய் தோப்பு. வாங்க. ஏடா மாங்காய்லாம் காமி, நம்ம ஊரில் இல்லையான்னு கேட்க போகிறீங்க. போகும்போது இருந்துச்சு, காமிச்சேன், அவ்வளோதான். வாங்க நீங்களும் வாங்க இந்த இடத்துக்கெல்லாம் வாங்க, நான் காமிக்கிறேன். லொக்கேஷன் வேணா சொல்லுங்கள். வீடு ஒரு வீடும் அப்படி கட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கேரளாவுக்கு வந்தாலே வயிற்றுச்சலாக இருக்கும். நாடா நம்ம ஊர்லேயும் இருக்குது, கட்ட மாட்டேன்றானுங்களேன்னு. நம்ம ஊரில் என்னென்னா ஒரு 30-40 சைட்லேயே அப்படியே பக்கத்தில் பில்டிங் டச்சாகி கட்டிவிடுவான். இங்கே அப்படி இல்லை, ஒரு பங்களா வச்சுன்னு
நாங்களும் கேரளாவுக்கு வந்தோம் பங்களாக்கெலாம். இதுதான் லாஸ்ட் மக்கள், எங்கள் கேட் க்ளோஸு. ஸோ வந்ததுக்கு கொச்சின்ற என்ன ஃபோர்ட்ரா? கோட்டபுரம் ஃபோர்ட். ஓகேப்பா, வந்ததுக்கு ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ பார்க்க முடியல, ஏன்னா மண்டே க்ளோஸாக. நீங்களும் வந்தீங்கன்னா மண்டே க்ளோஸு, மண்டே வந்துடாதீங்க. நான் என்ன நினச்சேன், சண்டே ரொம்ப க்ரௌடாக இருக்கும், ஸோ மண்டே இந்த இடத்துக்கெல்லாம் போயிடலான்னு வந்தோம். பார்த்தா சண்டே எல்லோரும் என்ஜாய் பண்ணிவிட்டு மண்டேயும் லீவா. நல்லது இல்லையா? பாருங்க, நான் அப்போவே போவேன் தெரியுமா, அது இந்த இடம் அங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில். இதோ அங்கேருந்து தான் நான் வீடியோ எடுத்தேன், அந்த இடத்துல இருந்து வீடியோ காமிச்சது உங்களுக்கு. அதோ ஜூம் பண்ணுற பாருங்கள், டிஜிட்டல் ஜூம். அங்கேருந்து தான் காமிச்சேன் ஃபஸ்ட்டு. கோட்டபுரத்துக்கு நீங்களும் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள், செம்மையாக அழுகிறானுங்க மேலே. அப்படியே வந்துச்சு பார்த்தீங்களா? ஆனால் மீன் இருக்கா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். ஒரு வீடியோ எடுக்கலாமா? ஒரு ஆள். ஓகே, அண்ணன் வர சொன்னார் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஓ, இது கல் போட்டு மேலே தூக்குறாங்க மக்களே, கல் போட்டு மேலே தூக்கி. மீனா இல்லை இதாண்ணா? நண்டா மீன். ஓகே, போகலாமா? ஓகே ஆ ஓகே. பாலத்தின் மேலே நான் பாருங்க, இத்தினூண்டு தான் இருக்குது, இது மேலே தான் ஏறினேன். அண்ணன் போக சொன்னார், வந்திருக்கேன். இதோ பாருங்க. இழுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய இரும்பு. நான் என்னமோ சின்னது நினச்சேன். ஆக்சுவலி இதுக்கு ஒரு கம்ப்ரஸர் மாதிரி ஒன்று வச்சு இங்கே வெயிட் வச்சுருக்காங்க. இந்த வெயிட்டு இங்கே இழுக்கிறாங்க. இப்போ மறுபடியும் அண்ணன் இழுக்கிறார். அண்ணன் ஒரே ஒரு நிமிடம்ண்ணா. சரி, உள்ள வந்தாலும் நல்லா இருந்துச்சு. நான் கடுப்பு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் இங்கே அப்போவே கூப்பிட்டாரு, நான் எடுக்கிறேன்ட்டு அங்கேயே நின்றுட்டேனா, அதனால் கொஞ்சம் கடுப்பாயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒன்லி சால்ட், சோடா, லைம் சால்ட். நல்லாயிருக்கு, பக்கா சூப்பர். நீங்களும் இங்கே ஃபோட்டோக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது, நல்லா இருக்கு, சோடா. ஏஞ்சல் ட்ரேடர்ஸ். ஓகே மக்களே, 30 ரூபா கொடுத்து பே பண்ணியாச்சு. அந்த ஒரு ஸ்டாண்டு. ஓகே மக்களே, வந்தாச்சு. இப்போது இங்கே இருந்தால் இப்போ கிளம்ப போகிறேன். ஓ பாருங்கள், என்ட்ரி தான். என்ன எழுதியிருக்கானுன்னு தெரியல. என்ன எழுதியிருக்காங்க? முஸ்லீஸா? அதோ முஸ்ரிஸ் மணக்கல் பீச். முஸ்ரிஸ் மணக்கல் பீச் மக்களே. பார்க் இருக்குது, பசங்க விளையாடுறதுக்கு பார்க் இருக்குது உள்ள. ஆனால் ஜனங்களே இல்லை, நோ டூரிஸ்ட். அதுதான் சந்தோஷம். மண்டே வந்ததே எதுக்குன்னா, மெயின் திங் மண்டே வந்தது எதுக்குன்னா இதுக்கு தான். ஆனால் டூரிஸ்ட் இருக்க மாட்டாங்க. சந்தோஷமாக போய் பார்க்கலாம். இன்னும் அங்கங்கே கப்பல்ஸ் தான் உட்காந்துருப்பாங்க, இல்லை வாங்கியா இல்லை ஓஸ்தியா இல்லை ஹோபியான்னு. அதான் போகிற ரூட்டில் அழகாக ஒரு சிமெண்ட் வே இப்படி இப்படி இப்படி
ஏய் இதாக தான் இருக்குது யோகா, சில்லுன்னு தான் இருக்குது, சில்லுன்னு தான் இருக்குது கொஞ்சம். இல்லை இல்லை, அங்கே அனல் அடிக்கும், மணலுக்கு அடித்து நம்மளுக்கு அனல் அடிக்கும், அது வேறு. ஆனாலும் ஓகே, அவர் அப்படி அதுக்குள்ளே போயிடலாம் பெட்ரு. அங்கே பாரு மரம் ஃபுல்லாக மரம் இருக்கும், சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி அது உள்ள. மக்களை இப்படி போகலாம். இங்கே செம்ம இதாக இருக்குது, வெயிலாக இருக்குது. நான் என்ன யோசிக்கிறேன், இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே போய் அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே போன மாதிரியே இருக்கும். ஃபாரஸ்ட்குள்ளேருந்து அப்படியே நாங்கள் பீச்சை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கலாம்னு அப்படியே வந்துட்டேன். பாருங்க ஃபோட்டா, இது ஃபோட்டோவில் ஏதோ பண்ணியிருக்காங்க, ரூம் மாதிரி ஆஃபீஸ் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. கவுண்ட்ரு ஓ இங்கே இருக்க இவ்வளோ பெருசாக டான்ஸ் ஆடலாம். யூடியூபர்ஸ் வந்து டான்ஸ் ஆடி வீடியோ போட்டுக்கலாம். இங்கே நல்லா இருக்க இடம் இது. ஆமாம், அது உள்ளே தான் போகிறோம் இப்போது, பெயின் மரத்துக்குள்ளே. ஏய் நல்லா இருக்கு, வாடா, இது தாண்டா பிளேஸு. நாங்கள் தேடின பிளேஸே இப்படி தான் இருக்கணும் அப்படியே. மக்கள் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிடாதீங்க பீச்சுக்கு, ஆனால் செம்ம வெயிலாக இருக்கும். இப்படி வாங்க, இந்த இதுக்குள்ளே வந்தீங்கன்னா பாருங்கள், மரமும் நிழலும் அப்படியே கூலாக ஒரு காற்று சூப்பராக இருக்குது. வெயிலாக இருந்துச்சுன்னா என்னன்னா அப்படியே இரிட்டேஷன் ஆகும். ஆடாடாடா என்ன ஒரு இடம். இதோ உங்களுக்காக சூப்பராக ஒரு பீச் வியூ. வந்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடலாம், அவ்வளோ அழகாக இருக்கு. சூப்பர். மக்களே, இப்போ நான் இருக்கிறது முசிறி மொனக்கல் பீச்சில் இருக்கேன். சூப்பராக இருக்கு. இதோ மக்களே எவ்வளோ அழகாக இந்த இடத்த மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவோம்பா. பாருங்கள் எவ்வளோ அழகாக நடந்துன்னு போயிட்டுருக்கு. அவ்வளோ பெருசு இடம். சூப்பராக இருக்குது, காமாக இருக்குது மைண்டு. வெயில் கூட அவ்வளோவா இல்லை, கம்மியாக இருக்குது. நான் ஆக்சுவலி இன்றைக்கி காலைல ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி என்ன இது எங்கே போக போகிறேன்னு யோசிச்சுன்னு இருந்தேன். சத்தியமாக தெரியாது, சும்மா லொக்கேஷன் போட்டது பார்த்தது, கூகுளில் பார்த்தேன் ஹார்பர் மாதிரி குட்டியாக. அது பக்கத்துலேயே மறுபடியும் லொக்கேஷன் போட்டேன், எங்கள் பீச் பக்கத்துலேயே. சரி பீச் நல்லா இருக்குன்னு நான் கிளம்பி வந்தேன். பட்டு இவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் நினைக்கல. ரொம்ப சூப்பராக இருக்குது, காமாக இருக்குது, மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க இந்த இடத்த. நான் கீழே லொக்கேஷனை நான் உங்களுக்கு லிங்க் பண்ணி வைக்கிறேன். இன்றைக்கி நான் போகிற வீடியோ எல்லாத்தோட லிங்க்கு அந்த செகண்ட்ஸோடு அது வரும் உங்களுக்கு. அங்கே போய் நீங்களும் பாருங்கள். சூப்பரான ஒரு இடம். நீங்களும் வாங்க இந்த இடத்துக்கு, செம்ம என்ஜாய் பண்ணலாம். பசங்களை கூட்டிகிட்டு வாங்க, ஆனால் தண்ணி பக்கத்தில் விடாதீங்க, ஏன்னா அலைங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த இடத்துல. ஆனால் நீங்கள் கீழே வரைக்கும் வரலாம். மினிமம் 3 கிலோமீட்டர்ஸ், இங்கேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் நடந்துட்டு போகலாம். அவ்வளோ பெருசு இடம் இது, சரிங்களா? ஸோ வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். பெரிய இடம் இருக்குது, இங்கே குக்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் இடம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா குக்கிங்கு எல்லாமே பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வாங்க, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் வாங்க. கிளம்பிட்டுருக்கேன், வந்து 1 hour ஆச்சு.
வெயில் செம்ம வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 12 மணி ஆனதுனால வெயில். ஸோ கிளம்புறேன். அப்படியே போயிட்டு காலெல்லாம் தொடச்சிட்டு மீன்ஸ் அங்கே வாஷ்ரூம் இருக்குது, வாஷ்ரூமில் போய் 4 ஷூ எல்லாத்தையும் செம்ம சூடு. மேலே போயிட்டு ஆயிரு சுடு 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 வந்துட்டப்பா சாமி. சாக்ஸ் ஷூவில் இருக்கிற சாக்ஸை கரெக்டாக இது பண்ணிட்டேன்னா கரெக்டாகிடும். ஓகே மக்களே, இங்கேருந்து கிளம்பி எங்கே என்னன்னு கதை தெரியாது. காரில் உட்காந்து லொக்கேஷன் போடுவேன். லொக்கேஷன் எங்கே காமிக்குது பக்கத்தில், ஃபஸ்ட்டு அங்கே தான் போகிறோம். அவ்வளோதான். ஈவினிங்குள்ளே ஒரு 3 பிளேஸை முடிச்சிட்டேன்னா நைட்டு கேம்பிங் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அப்படி எங்கெங்கே போகிறேன்னு அப்டேட் பண்ணுறேன். எதுவுமே நோட்டு இல்லை, எதையும் எழுதி வைக்கல, எங்கே போகணுன்னு எதையும் பார்க்கல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதையும் பார்க்கல. அதனால் எனக்கு பிளாங்காகவே இருக்குது. மெயினாக நான் டிசைட் பண்ணதே அது தான், பிளாங்காக போகணும். எதுவுமே தெரியக்கூடாது, எங்கே போகிறோன்னு தெரியக்கூடாது, எனக்கே தெரிஞ்சிருக்கக்கூடாது. நான் போகணும், அவ்வளோதான். முடிச்சாச்சு இது. இப்போ இங்கேருந்து அங்கே கிளம்பி போகிறோம். முடிஞ்சுது சார். தேங்க்யூ. ஃபுல்லாக கப்பல்ஸாகவே இருக்குது ஏரியா. இங்கே பார்த்துக்கிறவங்க தமிழ்காரரு, தமிழ் தெரியும் அவருக்கு. அதுதான் சொன்னேன் சார். இது இங்கே இருக்குது வாஷ்ரூம், கால் கழுவ. பார்க்கிங்கா? ஓகே மக்களே, அப்படியே போகிறதாங்க இருக்கான், வெளியே இருக்கான். போயிட்டு காலெல்லாம் கழுவி மண்ணெல்லாம், காலில் இருக்கிற மண்ணெல்லாம் தூசி தட்டி போக வேண்டியதான். ஸ்லிப்பர் இருந்துச்சு, ஆனால் நான் ஸ்லிப்பர் போடலை. செம சூடாக இருக்குது, செம சூடு. என்னடா போகிறது? சூடு 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 சூடு. எங்கேயே பக்கத்தில் ஏதாவது வாஷ்ரூம் வைக்க மாட்டீங்களாடா? என்ன இப்படி பண்ணுறீங்க? அதை போட்டேன்னா கால் ஃபுல்லாக, ஷூ ஃபுல்லாக மண்ணாயிடும். செம சூடு கொதிக்குது. ஓகே மக்களே, வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கிங் போயிட்டு அப்படியே அங்கேருந்து எங்கே போகிறதுன்னு நம்ம தம்பிக்கு சொல்லுவேன். அவன் லொக்கேஷன் போடுவான். லொக்கேஷனை போட்டுன்னு பார்த்து நேரப்பா வாந்தி வந்துடும். அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. காரில் உட்காந்தா சாருக்கு வாந்தி வரும். என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அர்ஜென்ட்டாக ஏதாவது ஒன்று கேட்டாலும் மொபைல் எடுக்க மாட்டேன்றான். அப்படியே கண்ணை முடியும் உட்காந்துக்கிறான். ஒரு ஸ்டிக்கர் ஒட்டணும், யூடியூப் சேனல் நேமு, அதை பண்ண முடிய மாட்டேங்குது. 3 நாளாக போகிறோம், சுற்றுறோம், வரோம். காருக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்ட முடியல எனக்கு. அக்கா இங்கே ஒருத்தர் அக்கா இருக்காங்க. அவங்க கேட்டதுக்கு எல்லா க்ளோஸு, ஆனால் கீ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் வாஷ்ரூமில் காலை கழுவிட்டேன் வந்துடலாம். எங்கே இருக்கு அந்த பாத்ரூம்? அதுதானா இப்போ க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொன்னேனே, அதே பாத்ரூம் தான். கீ கொடுத்தாங்க. சூப்பர். ஆமாம், படுத்துக்கிறது இல்லை, கப்பல்ஸ் இருக்கானுங்க. ஐயோ நாஸ்தி பண்ணுறானுங்கப்பா இங்கே ஒருத்தன். ஐயோ சோ, ஒரு வாட்டி இப்படி பார்த்து அப்படியே ஃப்ளாஷ் ஆகிடுச்சு, இப்படி திரும்பிட்டேன் அந்த மாதிரி இருக்கானுங்க. அதனால இப்படி வந்தேன். என்ன பண்ணுறான் பார்த்தா, ஷோ மாவு பிசைறான். ஐயோ இதெல்லாம் புஷ் பண்ணணுமே. நானே யோசிச்சேன், மரத்துக்கு பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். நான் ரொம்ப பேர் தூங்கிட்டு இருக்காங்க. ஆச்சா இதோ இருக்குன்னு பார்த்தா அவங்க பெரிய குட்டியாக ஒரு மரம் இருக்குது. இவன் மட்டும்தான் தெரியலாம். அந்த சைடு இருக்கிறவங்க ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, பிளாக் டு பிளாக். தெரியல எனக்கு. அப்புறமா பார்க்குறேன் ஏதோ தப்பாக இருக்கேன்னு இன்னொரு வாட்டி திரும்பி பார்த்து ஓகே திஸ் இஸ் லவோங்கியான்னு நினச்சி சும்மா ஆயிட்டானா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டே ட்ரோனை மட்டும் பறக்க விட்டிங்கன்னா எல்லாம் பிடிச்சிட்டு ஓடும். ட்ரோன் எல்லாம் பறக்க வச்சோன்னு ஜுன்னு எல்லாம் ஓடிடும். தேங்க்ஸ்க்கா. ஓகே மக்களே, வந்தாச்சு வண்டிக்கிட்ட. ஓகே மக்களே.